Dear 12th students, இப்போ நம்ம சாப்டர் 5ல எக்ஸசைஸ் 5.4ல 7th கொஷின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. அது ப்ரூவ் தட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அங்கே பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ப்ரூவ் பண்ணுற பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். AT1 T2 A ஆஃப் T1 + T2 அப்படின்ட்டு நம்ம நிரூபிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா பரவளையத்தோட டீல தொடுகோட்டின் சமன்பாடு. பரவளையத்தில் அதாவது பேரபோலாவில் டேஞ்சன்ட் அட் டீல ஈக்குவேஷன் வேணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட், பரவளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு அட் டீல. ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் அட் டி. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, YT ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். அதோட ஃபார்முலா என்ன, அட் டீல YT ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதில் இருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அட் T1ல் ஒரு ஈக்குவேஷனும் அட் T2ல் ஒரு ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் T1ல் இப்போ என்ன பண்ணும், T இருக்கிற இடத்துலாம் T1 ரீப்ளேஸ் பண்ணி. ஓகேங்களா? அதை வந்து டேக்கிங் 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். டேக்கிங் 1. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன் அட் T2ல். அப்போ T வர பிளேஸில் என்ன பண்ணும், T2ன்ட்டு எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அந்த 2 ஈக்குவேஷனையும் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரம் 1 அண்டு நேராகவே போட்டுக்கலாம். ஃப்ரம் 1 அண்டு 2 சப்ராக்ட் பண்ணுறோம். 1 அண்டு 2 சப்ராக்ட் கழிக்கிறோம். அப்போ YT1 ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், YT2 ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் AT2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா? இப்போ நம்ம வந்து சைன் சேஞ்ச் பண்ணிக்கணுமா? செகண்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு இதில் ஒய்யை காமனாக எடுத்துட்டா ஒய்யை காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் ஆஃப் T1 மைனஸ் T2 அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸும் எக்ஸும் தான் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இதுலேயும் ஏவை காமனாக எடுத்துட்டா T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், y ஈக்குவல் T1 மைனஸ் T2 ஈக்குவல் A இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர்னா என்ன, A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. பாருங்கள், போத் சைடும் மல்டிபிளில் தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன கேன்சல் ஆகிடும், இந்த T1 மைனஸ் T2வும் இங்கே இருக்கிற T1 மைனஸ் T2வும் கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ரிமைன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் A ஆஃப் T1 ப்ளஸ் T2. இதுதான் ஒய்யோட பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ இதை ஒய்யோட வேல்யூ வந்து 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y இன்ட்டு T1 ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்க்கு பதிலாக A ஆஃப் T1 ப்ளஸ் T2. ஓகேங்களா? வெளியில் ஒரு T1 இருக்குங்களா, எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், AT1 மல்டிபிள் பண்ணால் AT1 ஸ்கொயர்
ப்ளஸ் AT1T2 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் AT1 ஸ்கொயர். பாருங்கள், இந்த சைடு இருக்கிற AT1 ஸ்கொயரும் அந்த சைடு இருக்கிற AT1 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடச்சி. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா AT1T2 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் கமா என்ன A இன்ட்டு T1 + T2 இதை தான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி. ஓகேங்களா? தேங்க்யூ.